அனைவருக்கும் வணக்கம். நான் மிதுசா. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா என்னுடைய இரவு நேர சாப்பாட்டை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ இன்றைக்கு நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக அப்படியே பாருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விடுங்க. அப்போ இன்றைய பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல வடிவாக புட்டெல்லாம் அவிச்சு முட்டை பொரித்து மீன் பொரித்து வாழைக்காய் எல்லாம் பொரித்து சூப்பராக ஒரு இரவு சாப்பாடு தான் செய்ய போகிறேன். அப்போ நாங்கள் முதலாக புட்டுக்கு மாவு எல்லாம் குழைச்சாச்சு. இப்போ நாங்கள் அடுப்பை மூட்டி போட்டு புட்டையா வைப்போம். பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து எரியுது நல்ல வடிவா. இப்போ நாங்கள் மாவை கொண்டு வைப்போம். சித்திக்கு தனக்கும் சேர்த்து அவையும் கொண்டுட்டு போட்டார். நான் தண்ணியில் போக வீட்டை போட்டார். கூப்பிட்டேன். நான் பிளாங்கையில் போடாது வேற எல்லாம் வச்சு போட்டு நாங்கள் கூப்பிடுவோம். ஒரு அடுப்பெரிய நாங்கள் புட்டு வைக்கிறதான் எங்களுக்கு பெரிய ஒரு போட்டி பரீட்சை மாதிரி இருக்கும். டக்குன்னு வச்சுட்டு மூண்டை போகணும். இனி புட்டு வந்து டக்கண்டா அவிஞ்சிடும். நான் பானைக்கு தண்ணி எல்லாம் விட்டு வடிவாக வச்சுக்கிறாக்கு புட்டு அவியட்டும். அப்போ நாங்கள் அதுக்கிடையில இதால் இன்றைக்கு முட்டை வந்து நான் ஒரு வித்தியாசமாக பொறிக்க போனேன். இது வந்து நான் ஃபோனில் தான் பார்த்தேன். நான் வீடியோ ஒன்றில் அப்படி ஒரு வித்தியாசமாக பொறிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். அப்போ நானும் ஒரு கராய் ஒன்று நினைக்கிறது அப்புறம் அப்படியே விட்டுறது. அப்போ இன்றைக்கு நாங்கள் அந்த வித்தியாசமாக பொறிக்க போகிறோம். அப்போ என்னென்ன பொறிக்கிறோன்னு சொல்லி காட்டுறேன்னு பாருங்க. மூடி வைப்போம் செஞ்சால். இப்போ பார்த்தீங்கன்றால் இது வந்து நேற்றைக்கு பொரிச்சேன்னு இது இப்படி வெளியெல்லாம் வைக்க போகிறோம். என்னென்னா அது வந்து தட்டுப்பட்டால் ஊற்றுப்பட்டுரும். நாங்கள் வந்து முட்டை பொரிக்கிறது இன்றைக்கி தக்காளி பழம் ஒன்று சேர்த்து தான் பொரிக்க போகிறேன். அப்போ 2 முட்டை எடுத்து வச்சுக்கணும். எனக்கும் பிடிக்கும். அப்படியே பச்சை மிளகாய் வெங்காயம் வாழைக்காயும் வந்து பொரிக்க போகிறோம். அதுவுமே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ நான் வந்து இப்போ வெங்காயத்தை பொரித்து முட்டையை பொரிக்கிறதுக்கு அதில் பார்ப்போம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா 1 கிலோ 400 ரூபா விற்கணும். நான் வத்தல் மிளகாய் போடுவோம்னா அது 400 ரூபாய்க்கு வண்டி போட கட்டாது. முதல் மழை நேரம் விலை ஒரு வைத்தவங்க மழை நேரம் வந்து எங்களுக்கு பழுதாக போடும். காய விட்டு எடுக்கலாது. அப்போ அதால் நான் வந்து வேண்டியது இப்போ 400 ரூபா விற்கணும். நான் நேற்றுக்கு நனைன விலைண்டு 400 ரூபா வாங்கி வெங்காயம் இதில் இருந்து வெட்டுது அப்படின்னு தானே அழுகுது. உள்ளுக்கு இருக்கலாம் தானே. என்ன பானை கொதி ஏறிட்டுது. பின்ன டக்காண்டா வந்து சரி. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முட்டை பொரிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் வெட்டி போட்டிருக்கேன். அப்படியே நான் வெங்காயத்தை இங்கே வட்டம் வட்டமாக முட்டை பொரியலுக்கு வெட்டி போட்டால் நல்லா இருக்கும். அப்போ நான் வந்து வட்டம் வட்டமாக தான் வெட்டி போட போகிறேன். ரோட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடுகள் வந்து அந்த காணிக்க நின்றது எல்லாம் பூவனால் எல்லாம் லேட்டை விட்டு நாயங்குலைக்கு எங்கண்டா விட்டு நாயங்குலைக்குது. வாழை அவுட்டு விட்டு கிடாக்கு. அட நீ பின்னுக்கு வந்து நிற்கிறாய். அப்போ நீ வீரம் மாதிரி கத்தினா இவங்க பார்த்தியே பழக்கத்தை. நான் பச்சை மிளகாய் விட்டால் கத்தி எடுக்க பக்கத்தில் 2 கத்தி அதை வீடியோ நிப்பாட்டி போட்டு அதில் அவுட்டு விட்டுட்டு திருப்பி போய் இது வட்டி கொண்டு வருவேன். முட்டை பொரியலுக்கு நல்ல வட்டம் வட்டமாக தான் வட்டி போடணும்.
இஞ்சாலையும் லைட்டு போட்டோம்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் போல. இந்த சைட்டுக்கு நான் லைட்டாக போட மாட்டேன். முன் லைட்டெல்லாம் பிடிக்க இதுக்குள்ளே பிரச்சனை இல்லை. வெளிச்சமாக இருக்கிறது வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் காணாத மாதிரி கிடையாது. வேலைக்கு எடுத்துருக்கேன் நான். இப்படி இருந்தால் அப்புறம் தண்ணி மடல ஒன்றுட்டு போட்டேன். மத்தியான நேரம் வெளுக்கிட்டு போயிடலாம் கிடையாது. அவ்வளோ ஒரு வெயில். பங்குனி மாதம் ஒன்றதை காட்டி முடிக்குது. அப்போ அதால் பார்த்திங்கன்னா பகல் வெளுக்கிடையில விடிய காலம் ஒன்று வெளுக்கிடாமல் இல்லாட்டி பின்னேரம் தான் வெளுக்கிடலாம். சரி, வெட்டி வெங்காயம் முடியுது. இனி நான் தக்காளி பழத்தை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி போட்டு முட்டையை அடித்து போட்டு பொரிக்க சரி குட்டை வஞ்சிட்டு நான் இதெல்லாம் நேரம் போகுது. ஒரு ஆக்களம் தைக்கிறதுக்கும் பாருன்னு சொன்னது. அப்போ நான் டக்கண்டு இந்த அலுவலை முடிக்கணும். சரி பார்த்தீங்களா, தக்காளி பழத்தை நாங்கள் ஒரு டக்கண்டு உள்ளுக்க பார்த்துட்டு வெட்டுவோம். இதில் அந்த ஒரு இந்தியாவில் வீடியோ போடுற ஒரு ஆள் தான் இப்படி போட்டது, முட்டைக்கு தக்காளி பழம் போட்டு. அப்போ நானும் இப்படி செஞ்சு ஆகணும்னு ஆசைப்பட்டது. அப்போ ஒன்றே தான் ஆசை நிறைவேற போகிறது. தித்திக்கு வாராயிரம் தெரியா சாப்பிட்ற 2 முட்டையை பொரிச்சுட்டு சரி நாங்கள் இனி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனி நான் உப்பு போட போகிறேன். சொட்டு உப்பு போடும். ரைட், அப்படியே மஞ்சள் தூள் போட போகிறோம். நேற்று அந்த வடையோட எனக்கு தடிமண் பிடிச்சிட்டு ஊகியாவில் மூக்குக்குள்ளே போட்டு. ரைட், மஞ்சள் கொஞ்சம் முட்டையில் இந்த வெடுக்கு மணம் மணக்காமல் இருக்க போடுறோம். நாங்கள் அப்படியே கொஞ்சம் சுவைக்கு மிளகு தூள் போடுவோம். ரைட், ரைட், அப்படியே நாங்கள் முட்டையை அடித்து ஊற்றுவோம். அப்படியே அடுத்த முட்டையும் இனி நாங்கள் இவ்வளோ தெரிஞ்சு அப்படியே நல்ல வடிவாக அடித்தோம்னு சொல்லி சொன்னால் முட்டை பொரியல் ரெடியானதுக்கு செமனாக போயிடும். அப்போ இதை நான் இந்த ஆப்பியாலேயே அடிக்க போகணும். சின்ன கரண்டி எடுத்துக்கொண்டு இல்லை, நீ விட்டுட்டாலும் போயிடாது. இது பெரிய ஒரு முட்டையாக வரப்போதோட எடுத்துக்கு வராட்டி. சரி, தூள் உப்பு தானே இப்போ நல்லா அடிக்கிறது இல்லை, கரைஞ்சிருக்கு. சரி, இது இப்படி இருக்கட்டும். நான் கண்டு வாழைக்காய் ரூபா வெட்ட போகிறேன். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா எங்கள்ட மீனுக்கு உப்பு போட்டு வைப்போம். மீனுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு தூள் போட போகிறோம். மீனுக்கு உப்பு தூள் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போடுவோம். இதை நாங்கள் இனிமேல் இப்படியே எல்லாத்தோடையும் படுற மாதிரி விரட்டி விடுவோம். சித்திக்கு என்ன சாப்பாடு செய்ய சொல்லிட்டு வரையில நான் இவ்வளோத்தையும் செய்ய எனக்கு யோசனை ஆகுறது. அதுவாக கூப்பிட்டு பார்ப்போம், இன்னொருக்கா பார்ப்போம், இல்லாட்டி கொண்டு கொடுக்க வேண்டியான அதில். சரி, இதை நாங்கள் இப்படி மூடி வச்சுட்டு இனி வாழைக்காயை பொரிக்கிறதுக்கு வெட்டுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா வாழைக்காய் சீவி போட்டு சின்ன சின்னதாக வெட்டுவோம். இது வாழைக்காய் ஏதோ நச்சு வேண்டி கொண்டு வந்தேன் நான். நல்ல ஒரு வாழைக்காய் வடை ஒன்று சுடுவோம் ஒன்று சொல்லி பிறகு அது சுடையலை. நேற்று நான் செய்வோம் கொண்டு வண்டி கொண்டு வந்தது செய்யலை. அது இன்றைக்கு தான் பொரிப்போம். நாங்கள் என்னென்றாலும் நச்சு ஒன்றும் செஞ்சிடணும், இல்லாட்டி பிறகு செய்கிறது கொஞ்சம் சிக்கல்.
நாங்கள் வந்து சின்ன சின்ன தான் வெட்டணும். சின்ன சின்ன வெட்டினா டக்கண்டு பொரியும், கறக்குன ஒரு கண்ணும் இருக்கும். ரைட், இனி நாங்கள் இதுக்குள்ளே உப்புத்தூள் போடுவோம். ரைட், அப்படியே நாங்கள் தண்ணி ஊற்றுவோம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான் வேலை. எங்கள்கிட்ட புட்டு வந்து நல்ல வட்டி காவிஞ்சிட்டுது. அப்போ நான் வந்து இப்போ டக்கண்டு ரக்க போகிறேன். எங்கே வைக்கிறது? சரி வைப்போம். பார்த்தீங்கன்னா புட்டை பாருங்கள், தட்டை சத்தம் மாதிரி வேணும். ரெண்டதான் அவிஞ்சு அர்த்தம். இப்படி கொட்டைக்கு அப்படியே நிற்க வேணும். ரைட், புட்டு அவிஞ்சிட்டது, சாப்பிடலாமுன்ற அர்த்தம். அப்படி நண்டாக்கு பானையை ரக்கி போட்டு. ஆமாம், இப்போ நாங்கள் எங்களுடைய குட்டி சட்டியை வைக்க போகிறோம். இனி கேமராவை தூக்க வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து எரியுது, இந்த மெனமாக எரியுது. புட்டு வந்து ரவர் பேசனுக்கு போடக்கூடாது, இதுக்க போட்டு ஆற விட்டுட்டு தான் போட போகிறோம். அப்போ இது கிடந்து ஆறட்டைக்கு புட்டு நாங்கள் முட்டையை பொரிப்போம். சரி, முட்டை பொரிக்கிறதுக்கு நான் சொல்லிட்டு எண்ணெய் விட போகிறேன். எண்ணெயை விட்டுட்டு நாங்கள் முட்டையை அப்படியே ஊற்றுவோம். இதுக்கு எண்ணெய் சொட்டு ஹீட் ஆகட்டும். பார்த்திங்கன்னா சட்டி வந்து சூடண்ட நாடி ஹீட் ஆகிட்டு இப்போ இதை ஊற்றுவோம். அப்படி எனக்கு முட்டை வந்து ஒரு நாளும் சரியாக வரல, கரண்டுட்டுதோடு அப்படியே பொரியட்டும். பார்த்திங்கன்னா இன்றைக்கு எனக்கு சதி செய்யுது, கரண்டோட சதி செய்யுதுண்டா பாருங்க ஒன்று காலத்து. சரி, பார்த்திங்கன்னா எனக்கு வந்து முட்டை உண்மையாக இவ்வளவு காலமாக போச்சு சமைக்கிறேன். ஒரு வருஷமாக இல்லை சமைச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் முட்டையை வந்து எனக்கு இப்படியே திருப்பி போட்டு எடுக்க தெரியாது, அது பிழைச்சித்தான் போகுது. அப்போ நான் எப்பயுமே வந்து இப்படித்தான் செய்கிறேன். நான் இந்த கரண்டே இப்போ நின்றது எனக்கு பயமாகவும் உள்ளது. ஒன்றும் செய்ய இயலாது, ரொம்ப போகவும் இயலாது. சுங்கா இல்லைண்ணே, போகாத விட்டுட்டு அவன் போக மாட்டான், நிற்கிறான். இந்த சொல்லாம காரனை நிப்பாட்டி போட்டாங்க. பார்த்தீங்களோ தக்காளி பழம்லாம் போட்டு முட்டை பொரியல் எப்படி இருக்குண்டு. கரண்ட் இருக்கிற துணிவில் நான் பின்னுக்கு வந்துட்டு இருந்தேன். நான் மேனம்மா இவங்க இங்கே வா, நில்ல இதில். டேய், இஞ்சால வந்து நில்லடா இவங்க. அப்படி அது எந்த செல்ல புள்ள. சரி, பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நல்ல வட்டிவா பொரிஞ்சிட்டு பாருங்க. இங்க போவாதிரா விட்டு. உண்மையாக இப்படியான நேரங்கள்லாம் தனியாக இருக்கிறேன்னாச்சா சத்தியமாக ஒரு சொல்ல அளவுக்கு அதுக்கு மெசேஜும் வருது. சரி, நான் வந்து இந்த முட்டை ஒருக்காக இறக்கி போட்டு தொடருவோம். அடுத்த கட்டமும் நாங்கள் எண்ணெய் எதுக்கே விடுவோம். கடாடண்டு முடிக்க வேணுமா? ரைட், எண்ணெய் கொதிக்கட்டும், டக்குன்னு கொதி. சரி, எண்ணெய் கொதிச்சிட்டுது. நான் வந்து வாழைக்காயை தான் போட போகிறேன்.
பொரியட்டுக்கு. ஓகே, பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து நல்ல வடிவாக பொரிஞ்சு கதையும் கொண்டு தட்டுது. அது பூவா வருது. இதை நாங்கள் ரக்க போகிறோம். சரி, அப்படியே மீனை பாருங்க. மீன் வந்து நல்ல வடிவாக எல்லாம் போட்டு வச்சுருக்கு. இப்போ இது வந்து நான் எடுத்தோன்னுண்டா போட போகிறேன். எண்ணெய் சட்டிக்குள்ளே 2 போடுவோம். என்ன டக்குன்னு பொரியட்டு. கரண்ட் நிற்க மாட்டேன், நான் இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டேன். பாருங்க நல்ல வடிவாக பொரியட்டும். சின்ன கும்மிருட்டாக இருக்குன்னு உலக அதிசயம். நான் இப்படி தனியாக இருக்கிறதா இருட்டுக்குள்ளே. அங்கால எல்லாம் லைட் இருக்குது. டிம்போலோட பெங்கன்ல நின்றுட்டாகும். அப்படி நாங்கள் திருப்பி விடணுமே. நேற்று நல்ல மீன் துண்டு அடுத்து வச்சு நான் குழம்பு கண்டு எனக்கு அந்த கிணநாள் சாப்பிட்டதோ இன்னும் தெரியல. மீன் கறி சாப்பிட வைத்த பிரெட்டு சாப்பிடலாம். அப்போ டக்கண்டு சமைக்கவே இல்லை. மதியத்துக்குண்டா பார்க்க வேண்டியானு. இப்போ தான் சமைச்சு சாப்பிடுமுண்டா கரண்டு கூட பொறுக்குது. சரி, இதை நிப்பாட்டி போட்டு லைட்டை பிடிச்சி கொண்டுட்டு இப்போ சொட்டுக்கு பொரியட்டுக்கும். சரி, பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக வந்து பொரிஞ்சிட்டுது. அப்போ இதை வந்து நான் எடுக்க போகிறேன். 2யுமே இந்த ஜுங்கா சந்தோஷமாக சாப்பிட போகிறேன். எனக்கு சரியான மெனக்கவலையாக கிடையாது. அம்மா கண் பெரிய. சரி, நாங்கள் அடுத்ததையுமே வந்து போடுவோம். அஞ்சும் பொடிபடுது. பொடிபடட்டும். ஏண்டாதுங்க நீ வெறுட்டாத. நான் தனியாக இருக்கிறது தயவு செய்து வெறுட்டாத. பொருள் டக்குன்னு போக முழுவையா ஜுங்கா என்னன்னு பொறு நாங்கள் டக்குண்டு போய் சாப்பிடுமா. பாருங்க இந்த ஜுங்கா பொடி எங்கே இருக்கிறான். உண்மையா மனுஷரை விட இன்னொரு பாசமாக இருக்குதுன்றது. குட் பாய். சரியா உண்மைதான் சொன்னான். நல்ல பொடியை நண்டு வீடியோவில். சரி, பொரியட்டுக்கும். அப்படியே பொரிச்சிட்டு நாங்கள் எடுத்துக்கொண்டு உள்ளுக்க போயிட்டு பார்ப்போம் என்ன செய்கிறோன்னு சொல்லி. சரி, ஓகே. நல்ல சூப்பரான முட்டை பொரியல், மீன் பொரியல், வாழைக்காய் பொரியல், புட்டெல்லாம் வச்சாச்சு. நாங்கள் கரண்ட் என்ன பேரியன்னு பார்த்து சாப்பிட்டு வீடியோ முடிக்க போகிறோம். அப்போ இதோட வந்து காணொலியை முடிச்சு கொள்ள போகிறோம். நாளைக்கு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்ளும் நான் மிதுசா. நன்றி உறவுகளே.